ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு இன் மை சேனல். இந்த வீடியோல நம்ம 50 முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்ஸ், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் இப்போ ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மதர் டங், அதாவது நம்ம தாய்மொழியில் இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ் புரிஞ்சும் பேச முடியும், சரளமாவும் பேச முடியும். ஓகேவா? என்ன அர்த்தம்னே தெரியாம பேசணும் அப்படின்னா அது சரியா இருக்காது இல்லையா? சோ அதனால கண்டிப்பா நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல, அதாவது நான் ஒரு பிகினரா இருக்கேன், இப்பதான் நான் கத்துக்கிற போறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சென்டென்ஸா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 50 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ வாங்க நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்கலாம். ஓகேவா? வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அழாதே. அழாதே எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? அழாதே அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிரை. டோன்ட் கிரை. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? அழாதே அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிரை. ஓகே. அழுகையை நிறுத்து. அழுகையை நிறுத்து. இதை எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் த கிரையிங். ஸ்டாப் கிரையிங் சொல்லலாம், ஸ்டாப் த கிரையிங் சொல்லலாம். ஓகேவா? பட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது ஸ்டாப் கிரையிங். ஸ்டாப் கிரையிங். ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? அதிகமா சிரிக்காதே. அதிகமா சிரிக்காதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் லாஃப் டூ மச். டோன்ட் லாஃப் டூ மச். டூ மச் என்ன அர்த்தம்? அதிகமா அப்படின்னு அர்த்தம். டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காதே அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? டோன்ட் லாஃப் டூ மச். ஓகே. கொஞ்சம் சிரி. கொஞ்சம் சிரி. இது எப்படி சொல்லலாம்? ஸ்மைல் எ லிட்டில். ஸ்மைல் எ லிட்டில். லிட்டில் என்னது? கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸ்மைல் எ லிட்டில். கோபப்படாதே. கோபப்படாதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஆங்கிரி. டோன்ட் பி ஆங்கிரி. கோபப்படாதீங்கப்பா அப்படி சொல்றோம் இல்லையா? அப்பதான் நம்ம டோன்ட் பி ஆங்கிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். உன்னை அமைதியாக வை. உன்னை அமைதியாக வை. இது எப்படி சொல்லலாம்? காம் யுவர் செல்ஃப். காம் யுவர் செல்ஃப். காம் அப்படின்னு அர்த்தம் அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோ அப்பா பார்த்தோ கேட்போம். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட்ஸ் ராங். வாட்ஸ் ராங். ராங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னன்னு தெரியல. அப்பதான் நம்ம வாட்ஸ் ராங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சாடா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி, அம்மாவோ அப்பாவோ. அப்ப நம்ம கேட்போம் இல்லையா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்? நத்திங் இஸ் ராங். நத்திங் இஸ் ராங். ஓகேவா? இப்படிதான் நீங்க சொல்லணும். நீங்க பேசும்போதே இப்படிதான் பேசணும். நத்திங் இஸ் ராங். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நத்திங் இஸ் ராங். ஓகேவா? நீ நலமா. இது எப்படி கேட்கலாம்? நீ நல்லா இருக்கியா, நலமா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஓகே. ஆர் யூ ஓகே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஹவ் ஆர் யூன்னு கேட்கலாம், நீ எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பட் நீ நலமா அப்படிங்கிறதுக்கு கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னா ஆர் யூ ஓகே. ஆர் யூ ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் நன்றாக இருக்கிறேன். நான் நன்றாக இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன். நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபைன். ஓகே. அடுத்து வாங்க. நான் நன்றாக இல்லை. நான் நன்றாக இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான். ஓகேவா? ஐ ஆம் நாட் ஃபைன். ஐ ஆம் நாட் ஃபைன். நாட்னா என்ன அர்த்தம்? இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபைன் அப்படின்னா எனக்கு உடலாவும் மனலாவும் நான் சரியில்லை அப்படிங்கறத நாட் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன் அப்படின்னா நல்லா இருக்கேன், நாட் ஃபைன் அப்படின்னா நன்றாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? எனக்கு சோகமாக இருக்கு. எனக்கு சோகமாக இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சேட். ஐ ஃபீல் சேட். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்காங்க. ஐ ஃபீல் சேட். ஓகே. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஐ ஆம் ரியலி ஹாப்பி அப்படியும் சொல்லலாம். ஐ ஆம் வெரி ஹாப்பி ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற இடத்துல நம்ம ரியலி ஹாப்பி சொல்லலாம், ஐ ஆம் வெரி ஹாப்பி இது ரெண்டுமே சொல்லலாம். அதனாலதான் இந்த சென்டென்ஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேவா? நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அதான் நம்ம உற்சாகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை வரும்? ஐ ஆம் சோ எக்ஸைட்டிங்.
ஐ ஆம் சோ எக்ஸைட்டிங். எக்ஸைட்டிங்னு அர்த்தம் உற்சாகமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. பாக்குறவங்களே உங்க டிஃபரன்ஸா பார்ப்பாங்க. ஏன்னா சூப்பரா பேசுறான் அப்படின்னு பார்ப்பாங்க. எக்ஸைட்டிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் வார்த்தை தான். அதுதான் நம்ம எக்ஸைட்டிங் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஐ ஆம் சோ எக்ஸைட்டிங். எனக்கு பதட்டமாக இருக்கு. எனக்கு பதட்டமாக இருக்கு. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ ஆம் நர்வஸ். ஐ ஆம் நர்வஸ். நர்வஸ் என்ன அர்த்தம்? பதட்டமா இருப்பாங்க இல்லையா, ஒரு வேலையை பாக்குறப்ப பதட்டப்பட்டு செய்வாங்க. அப்பதான் நம்ம ஐ ஆம் நர்வஸ். ஓகே, எனக்கு பதட்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ ஆம் ஸ்கேர்ட். ஐ ஆம் ஸ்கேர்ட். ஓகேவா? பயப்படாத. பயப்படாத அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா, அதனால நான் வேகமா கொடுத்துட்டேன். டோன்ட் பி ஸ்கேர்ட். டோன்ட் பி ஸ்கேர்ட். ஓகேவா? எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஐ ஆம் ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் என்னது? நான் பயமா இருக்கேன்னு அர்த்தம். பயப்படாத, பயப்படாம இருன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்கேர்ட். அப்படியே அப்படியே ஆப்போசிட் வேர்டு. ஓகேவா? தைரியமாக இரு. தைரியமாக இரு. இது எப்படி சொல்லலாம்? பி பிரேவ். பி பிரேவ். ஓகேவா? தைரியமா இரு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? பிரேவ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோ, நம்மளோட பழகிறவங்களையோ, நம்ம அப்பா அம்மையோ, நான் உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. அவ்வளவுதான். ட்ரஸ்ட்னா என்னது? நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐ ட்ரஸ்ட் யூ. ஓகே, நீ என்னை நம்புறியா? நீ என்ன நம்புறியா இல்லையா நம்ம கேட்போம். மேக்சிமம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கேட்போம், நீ நம்புறா இல்லையா? ஒருவேளை நான் சொல்லியிருக்கேன் நம்பாமே இருக்கே அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லைன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, என் மேல நம்பிக்கையே இல்லை, நான் உனக்கு நல்லா சொல்லி தரேன்னு சொல்றேன், நீ நம்பாம வந்து கேட்காம டிஸ்டர்பா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நீ என்ன நம்புறியா? இது எப்படி கேட்கலாம்? டு யூ ட்ரஸ்ட் மீ. டு யூ ட்ரஸ்ட் மீ. நீ நம்புறியா அப்படின்னு கேட்கற இடத்துல யூஸ் பண்ணணும். டு யூ ட்ரஸ்ட் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும். நம்புறியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ நம்ம டு யூ அப்படிங்கிற வெர்ப் கண்டிஷன் கண்டிப்பா அந்த இடத்துல போட்டு தான் பயன்படுத்தணும். ஓகேவா? ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நம்புன்னு அர்த்தம். நீ என்ன நம்புறியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம டு யூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிக்கும். அது பிய மாத்திக்கோங்க. உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் யூ. ஐ லைக் யூ. ஓகே, உனக்கு பிடிக்கும். இதை நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ். ஓகே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களே இப்ப டெய்லி பயன்படுத்துறாங்க இந்த சென்டென்ஸ், என்ன இல்லையா? உங்க நினைவாக இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, உங்க நினைவா இருக்கு. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க, உங்க நினைவாவே இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ மிஸ் யூ. அதுக்கு அதான் அர்த்தம். ஓகேவா? உங்க நினைவா இருக்கு அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷ் சொல்றோம்? ஐ மிஸ் யூ. ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த நாட்கள் நினைவாக இருக்கு. அந்த நாட்கள் நினைவாக இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? ஐ மிஸ் தோஸ் டேஸ். ஐ மிஸ் தோஸ் டேஸ். தோஸ் அப்படின்னா என்னது? அந்த நாட்கள். அந்த அப்படிங்கிற இடத்துல நம்ம தோஸ் வந்து யூஸ் பண்ணணும். தோஸ் டேஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த நாட்கள். ஓகேவா? உன்னை கவனமாக வை. உன்னை கவனமாக வை. இது எப்படி சொல்லலாம்? டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகேவா? யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களுடையது, உன்னுடையதுன்னு அர்த்தம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சென்டென்ஸ் பயன்படுத்துறோம். ஓகேவா? 25 முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் 25 தான் இருக்கு. ஓகேவா? என்னை பற்றி கவலைப்படாதே. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து சொல்லுவோம், பசங்க எல்லாமே என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? டோன்ட் worry about me. டோன்ட் worry about me. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? நான் சரியாயிடுவேன். நான் சரியாயிடுவேமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? I'll be fine. I'll be fine. ஓகேவா? நான் சரி ஆகிடுவேன். எதிர்காலத்தை நோக்கி நம்ம சொல்றோம். அப்ப கண்டிப்பா I'll be அப்படிங்கிற சென்டென்ஸ் கண்டிப்பா வரணும். ஓகேவா? I'll be fine. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். இது எப்படி சொல்லலாம்? everything will be okay. everything will be okay. everything அப்படின்னா அர்த்தம் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம். will be okay அப்படிங்கிறது சரியாயிடும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பா சரியாகும் சொல்லல, எதிர்காலத்துல சரியாகிடும் நம்ம சொல்றோம். அப்பதான் நம்ம everything will be okay, எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? என்னை நம்பு.
இதுக்கு நீங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லணும். என்னை நம்புங்கிறது என்ன அர்த்தம் நீங்க கமெண்ட்ல பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க பார்க்கணும். ஓகேவா? அப்படி நான் சொல்லியிருக்கேன். என்னை நம்பு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பிலீவ் மீ. பிலீவ் மீ. பிலீவ் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். என்ன நம்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம பிலீவ் மீ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நான் உண்மையா சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத். ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே. ட்ரூத் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அது பொய். அது பொய். இது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் a lie. லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு நம்ம லை அப்படின்னு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பயன்படுத்துறோம். தட்ஸ் a lie. ஓகே. என்கிட்ட பொய் சொல்லாத. என்கிட்ட பொய் சொல்லாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை டு மீ. என்கிட்ட பொய் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை டு மீ. ஓகே. எனக்கு தெளிவா சொல்லு. எனக்கு தெளிவா சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? டெல் மீ கிளியர்லி. டெல் மீ கிளியர்லி. கிளியர்லின்னு என்ன அர்த்தம்? தெளிவாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை நம்ப முடியல. இதை நம்பவே முடியல எனக்கு. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ காண்ட் பிலீவ் மீ. ஐ காண்ட் பிலீவ் மீ. என்னால அதை நம்ப முடியல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிலீவ் மீ. ஓகே. அத நம்ப முடியாதது. அது நம்ப முடியாதது. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அன்பிலீவபிள். இட்ஸ் அன்பிலீவபிள். அன்பிலீவபிள் என்னது? நம்ப முடியாதது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணணும். பிலீவ்னா நம்பிக்கை, அன்பிலீவ் அப்படின்னா அவநம்பிக்கை, நம்ப முடியாததை நம்ம அப்படி சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அது நியாயம் இல்லை. அது நியாயம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் ஃபேர். தட்ஸ் நாட் ஃபேர். அது அற்புதம். அது அற்புதம். தட்ஸ் அமேசிங். தட்ஸ் அமேசிங். அது அருமை. அது அருமை. இது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அது போதும். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் எனஃப். தட்ஸ் எனஃப். அது போதும். போதவில்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நாட் எனஃப். எனக்கு இன்னும் நிறைய வேணும், போதாது அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம எதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நாட் எனஃப். ஓகே. தட்ஸ் எனஃப்னா போதும்னு அர்த்தம். நாட் எனஃப்னா போதவில்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? சோ அற்புதம், அருமை அப்படிங்கிற வார்த்தைக்கான வொக்காபுலரி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அற்புதம் அப்படின்னா அமேசிங் அர்த்தம். அருமை அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுக்கான மேக்ஸிமம் 40 பார்த்து முடிச்சிட்டோம். 10 சென்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? பார்த்துடலாம் அதையும். இன்னும் கொஞ்சம் கொடு. இன்னும் கொஞ்சம் கொடு. சாப்பாடு வாங்கிட்டு இருப்போம், பத்தாது, இன்னும் நிறைய கொடுங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இன்னும் கொஞ்சம் கொடுன்றத கிவ் மீ மோர். கிவ் மீ மோர். மோர் அப்படின்னா அதிகம்னு அர்த்தம், இன்னும் வேணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்பதான் நம்ம கிவ் மீ மோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அது ரொம்ப அதிகம். அது ரொம்ப அதிகம். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் டூ மச். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், டூ மச் அப்படிங்கிறது அதிகம்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அது அப்படிங்கிறது தட்ஸ் அப்படின்னா அதுன்னு அர்த்தம். ரொம்ப அதிகம்ன்ற பதிலா இங்கிலீஷ்ல நம்ம டூ மச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? கொஞ்சம் தான். கொஞ்சம் தான். வேலை என்ன அதிகமா இருக்கா? இல்ல கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? தட்ஸ் a little. தட்ஸ் a little. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? எனக்கு அது வேண்டாம். எனக்கு அது வேண்டாம். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் இட். ஐ டோன்ட் வாண்ட் இட். இது வந்து ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் நீட் இட். நீடுனா தேவைன்னு அர்த்தம். தேவை இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் இட் யூஸ் பண்ணலாம், ஐ டோன்ட் நீட் இட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இது வேணும். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் திஸ். ஐ வாண்ட் திஸ். வாண்ட் அப்படின்னா தேவைன்னு அர்த்தம். எனக்கு இது வேணும். ஐ வாண்ட் திஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்து பார்க்கலாம். இது எனக்கு பிடிக்கல. இது எனக்கு பிடிக்கல. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இது பிடிக்கல. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட். இது எனக்கு பிடிக்கும். இது எனக்கு பிடிக்கும். இது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் திஸ் ஒன். ஐ லைக் திஸ் ஒன். இது எனக்கு பிடிக்கும். ஓகேவா? உனக்கு எது பிடிக்கும்? இது எப்படி கேட்கலாம்? விச் ஒன் டு யூ லைக். விச் அப்படின்னா எதுன்னு அர்த்தம். டு யூ லைக் அப்படின்னா உனக்கு எது பிடிக்கும். ஓகேவா? விச் ஒன் டு யூ லைக். ஓகேவா? இரண்டும் நல்லது. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒரு 2 ஷர்ட் வாங்குறோம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு சைக்கிள் வாங்குறோம் அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? போத் ஆர் குட். போத் ஆர் குட். போத் அப்படின்னா இரண்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஆர் குட்னா நல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இல்ல. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணுமே பேசல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? none of them.
none of them. ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 50 பார்த்து முடிச்சிட்டோம். திருப்பி திருப்பி பாருங்க, தெரியாதவங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த சென்ஸ். டெய்லி நீங்க ஒரு 50 சென்ஸ் கத்துக்கிட்டே வாங்க. ஆஃப்டர் 2 months சூப்பரா இங்கிலீஷ் நீங்க பேசுவீங்க, சூப்பரா இங்கிலீஷ் புரியும். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து கஷ்டமே கிடையாது, நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? பட் நம்ம டெய்லி எவ்வளவு எஃபர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம ரிசல்ட் வந்து மாறும். ஓகேவா? நீங்க டெய்லி பாருங்க, அப்ளை பண்ணுங்க, பேசுங்க, நீங்களே ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? என்னோட சிம்பிள் அட்வைஸ் இதுதான். ஓகேவா? ஈஸியா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கடைசியா டெஸ்ட் ஒன்று இருக்கு, அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு தான் போகணும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 50 சென்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேவா? எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் வந்துச்சுன்னா இன்னும் எனக்கு நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டாவும் இருக்கும். இன்னும் நிறைய எனக்கு ஐடியா வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் நன்றாக இருக்கிறேன், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். ஓகேவா? ஈஸியா நம்ம இந்த வரைக்கும் பாத்துனீங்கனாலே இதை வச்சே நீங்க போட்டிருக்கலாம். இல்லாட்டி ட்ரை பண்ணுங்க, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வருமா, எப்படி இங்கிலீஷ் கரெக்டா சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு தான் போகணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு தான் போகணும். ஓகேவா? நான் நன்றாக இருக்கிறேன், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய். இது ரெண்டுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகேவே? கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன் உங்களை. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.